அனைவருக்கும் வணக்கம்ங்க. இந்த vlogல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்னோட சாட்டர்டே எப்படி போச்சு அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சாட்டர்டே இன்னைக்கு தமிழ் ஸ்கூல் இருக்கு அப்படிங்கறனால ஹர்ஷனை கிளப்பணும். அதுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்து முடிச்சு அவனை அனுப்பி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் பாத்தீங்க அப்படின்னா கையோட லஞ்சும் வந்து பண்ணிட்டேன். ஏன்னா இன்னைக்கு வெளியிலயும் போக வேண்டியிருக்கு, வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எங்க போறோம் அப்படிங்கறத அப்படியே வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். லஞ்சுக்கு சிம்பிளாகவே முடிச்சிட்டேன். தக்காளி சாதம் இந்த மாதிரி அப்பளம் வேணும்னு சொல்லி 2 பேரும் ஒரே அடம். அதனால வந்து பொரிச்சு வச்சாச்சு. அதுவும் இந்த மாதிரி கலரில் தான் எனக்கு வேணும்ட்டானுங்க. அதனால வந்து வச்சாச்சு. குக்கர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி சாதம் வச்சுட்டேன். தக்காளி சாதம், சட்னி, அப்புறமா வந்து அப்பளத்தோடு வந்து லஞ்சும் முடிச்சாச்சுங்க. இவனை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து போகணுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது எங்கே அப்படிங்கிறத நெக்ஸ்ட் அப்படியே சொல்கிறேன். என்னோடய வீட்டுக்காரர் பார்த்தீங்க அப்படின்னா பிளட் டொனேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவனை ஸ்கூலுக்கு விட்டுட்டு அப்படியே நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. இங்கே இருக்கிற தமிழ் சங்கத்திலேருந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பிளட் வந்து டொனேஷன் பண்ணுறதுக்காக இந்தியாவில் கொடுத்துருக்காரு. இங்கே அமெரிக்கா வந்ததுக்கப்புறமா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிளட் வந்து டொனேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இவனை ஸ்கூலுக்கு வந்து அருணனா கூட அனுப்பி விட்டுட்டு பிளட் டொனேஷன் பண்ணுறதுக்காக அவர் வந்து ஒரு 10:30க்கு மேலே போகணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஹர்ஷன் பாய் சொல்லு அப்படின்னா சொல்கிற மாதிரியே தெரியல. அப்புறம் ஃபைனலாக பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஸோ முகமது இன்னைக்கு ஃபேமஸ் ஆக போகிறீங்க. சுப்பு லாக்ஸில் வந்துடுவீங்க. க்ளோஸ்அப்பில் வேறு எடுக்கிறேன். க்ளோஸ்அப்பில் எடுத்து பயமுறுத்தாங்க. ஸோ இவங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹீமோகுளோபின் மற்ற டெஸ்ட்லாம் வந்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து பிளட் எடுத்துருவாங்க. ஸோ அவர் வந்து பிளட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா தான் நாங்கள் வெளியில் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். 10:30க்கு போயிட்டு அவர் 11:30 11:45 கிட்ட வந்திருந்தாருங்க. எல்லாரையும் ஒரு எடுத்துங்க. Similar. Make sure with your paperwork right there. You have a phone number on the back there. Give us a call. Let us know who you are. Let us know what's going on with you. Okay? Nothing strenuous, especially with that on, especially for the next 24 hours or so. அது அப்புறம் நான் வந்துட்டு ப்ரைவசி பாலிசி டீச்சர் பண்ணி விட்டுருவேன். ஷேர் பண்ணிக்கலாம். அதுவும் குறிப்பாக அவரும் ஷேர் பண்ணிக்கலாம் சொல்கிறேன். எல்லா உடம்புல இந்த ரத்தம் விட்டா பாசி உடம்புல மட்டும் சரக்கு எடுத்துருக்காங்க. அது கேட்டியா? நான் கேட்கல. அவங்க சொன்னாங்க. தமிழ்ல போட்டோ போடுறியா? ஆமாம், வாலிபர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அதான் கேட்குறேன். தமிழ்ல போட்டு சொல்லியிருக்கேன். அவர் பிளட்டெல்லாம் கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா ஹர்ஷனை தமிழ் ஸ்கூல்லேருந்து பிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பிக்கிங் தாங்க. தர்ஷுக்குட்டி கேட்டுக்கிட்டே இருந்தால் ஆப்பிள் பிக்கிங் போகணும்னு சொல்லிட்டோம் காலையில். சரி, அதனால் போகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். இங்கேருந்து 1 hour ட்ராவலுங்க. 50 minutes சம்திங் நினைக்கிறேன். 50 minutes 53 minutes தான். 3 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துக்கு தான் போகிறோம். இந்த வருஷம் தான் வந்து வேறு இடத்துக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு போயிருக்கிறோம். எப்படி இருக்குன்னு தெரியல, போய் பார்க்கலாம். நம்ம ஊரில் ரோட் சைடு போகும்போது இந்த மாதிரி ஆவாரம் பூ தானே மஞ்சள் மஞ்சளாக தெரியும். அது மாதிரி தான் இருக்கு பார்த்த உடனே. தர்ஷம் அங்கே பாரு, என்னது அது? ட்ரக்கா? டேய், அண்ணா சொல்லுவான் என்னன்னு. ஜேசிபி.
வேணாம் போய். இங்கே வந்து உள்ளே போகிறதுக்காக நம்ம டிக்கெட் மாதிரி வாங்கணும். நான் அடல்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா $99. ஹர்ஷனுக்கும் சேம் அதே தான் போட்டிருந்தாங்க. தர்ஷுக்குட்டிக்கு ஃப்ரீ அண்டர் 5 அப்படிங்கிறனால. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எல்லோ சீட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ஒவ்வொரு ஆப்பிள் வெரைட்டிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது, எந்தெந்த ரோலெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு நம்ம அந்த ரோவில் போயிட்டு நம்ம பறிச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து அந்த எல்லோ பேப்பர் வந்து கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸாக போனது பெரிய இது ஃபார்ம்ல. இது வந்து கொஞ்சம் குட்டியா தான் இருக்கு. இது என்னன்னா காலா கோல்டன் டெலிஷியஸ். இதுவுமே நல்லா இருக்குங்க. சம்திங் நம்ம போகும்போது வாங்க வாங்க. நல்லதை பறிக்கணும். வெயிட் பண்ணுங்க. அதில் போடுவா உன்னோட பேக்கா? உன்னோட என்ன கீழே போட்ட? வா தண்ணி வந்து வாஷ் பண்ணிட்டு தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு. சாப்பிட்டு பாரு. கொடுங்கப்பா. சாப்பிட்டு பாரு. எப்படி இருக்குமா? எப்படி இருக்குன்னு சொல்லுமா. சூப்பரா இருக்கும். பறிச்சு போடுங்க. போடு. Someone took it out there and then just left it. குடுப்பா பாபா. வேற அது இதாக இருக்கு. அது மேலே ஒன்று இருந்துச்சு பாரு. அந்த மேலே. சரி அப்படி நட. அப்படி வந்து ஃபியூஜி ஆப்பிள். ரெட் டெலிஷியஸ். ரெட் டெலிஷியஸ் அந்த பக்கம் நினைக்கிறேன். போய் பார்ப்போம். ஃபியூஜியும் இது என்னதுப்பா? இது கோல்டன் டெலிஷியஸ். கோல்டன் டெலிஷியஸ் நல்லா இருக்கு. ஃபியூஜி நல்லா இருக்கு. ஃபியூஜி நல்லா இருக்கா? என்னாச்சு? இட்ஸ் ஓகே. நிறைய நல்லா இருக்கும். ஒரு ஸ்டாலர் இருக்கு.
ஒரு வாழைப்பழத்துக்கு அடிச்சுக்கிட்ட மாதிரி ஒரு ஸ்ட்ராலருக்கு அடிச்சுக்கிறாங்க. இவன் உட்காந்துட்டான்னு ஒருத்தன் அங்கேயே நின்றுட்டு இருக்கான் பாருங்க, வரவும் மாட்டேங்கிறான். வா தர்ஷு குட்டி, நான் அம்மா தூக்குறேன் வா. வரமாட்டானா? சரி நம்ம போகலாம் வாங்க. பாய். இந்த தோட்டத்துக்கு அவனை கொடுத்துட்றேன், நீ இருந்துக்கோ. அதான் அங்கே பறிச்சிட்டு இருக்காங்க, உங்ககிட்ட சொல்லிட்டு போட்டுமா, நீ இங்கே இருந்துக்கிறியா? அப்போ வா. சரி 3 பேக்ஸ் ஃபில் பண்ணிட்டு அடுத்து கீழே போகிறோம் என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்காக. இதுவும் நல்லா பெருசாக தான் இருக்குல்ல, ஓரளவுக்கு. அங்கே வந்து டிராக்டர் வச்சு கூட்டு போவோம், இங்கே நடந்தே கூட்டு போகிற மாதிரி இருக்கு. சேம் இதே தான் அங்கேயும் இருக்கும் போல், அந்த ஃபியூஜி ரெட் டெலிசியஸ் சேம் தான் நினைக்கிறேன். சிவா சேம் இதுதான் இருக்கும் போல். போய் பார்த்துட்டு வருவோம். இன்னைக்கு தான் லாஸ்ட் போல இல்லை? லாஸ்ட் எல்லாம் இருக்காது, இன்னும் இருக்காது. தர்ஷுட்டி நல்லா இருக்கா? முடிச்சுட்டு கிளம்பியாச்சு, பேக்கையும் ஃபில் பண்ணியாச்சு. தர்ஷு குட்டி ஆனால் வந்ததுலேருந்து கிளம்புற வரைக்கும் ஆப்பிள் சாப்பிட்றத விடலை. நல்லா இருக்கா? அப்போ அது நல்லா இல்லைன்னு சொல்லிச்சுல. அந்த வண்டியை எடுத்துட்டு தான் அந்த பம்ப்கின் அது வச்சிருக்கேன். இப்படிதான் ஆப்பிள் பிக்கிங்லாம் முடிச்சுட்டு நம்ம வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட் ஷாப் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க, ஷாப் இருக்கும். அதுக்குள்ளே நுழைஞ்சு தான் போகிற மாதிரி இருக்கும், திங்ஸ் வாங்காமல் போகவும் முடியாது. ஸோ வாங்குகிறோமோ இல்லையோ விண்டோ ஷாப்பாவது போயிட்டு வந்துடுவோம். எங்கே ஆப்பிள் பிக்கிங் போனாலும் இந்த ஆப்பிள் சைடர் வந்து வாங்கிட்டு வந்துடுவோங்க. ஸோ ஆப்பிள் சீடர் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸுக்கு வந்து அந்த சிப்பர் மாதிரியும் வச்சுருந்தாங்க, அதனால அவங்களுக்கு அந்த 2 இது. அடுத்து வந்து ஆப்பிள் சீடர் வாங்கிட்டு ஆப்பிள் டோனட்ஸ், அந்த டோனட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருந்தானுங்க ஹர்ஷன் தர்ஷன் 2 பேரும். ஸோ அங்கேயே டோனட்ஸும் வாங்கிட்டு அங்கேருந்து அப்புறமா பில் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கொஞ்சம் நேரம் விளையாட விடலான்னு பார்த்தோம், கொஞ்சம் க்ளவுடியாகவும் இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு. டோனட் வேணும்னு சொல்லிட்டான் ஹர்ஷனு, அதனால் வந்து அவனுக்கு பிடிச்ச டோனட்டை வந்து எடுத்துக்கிட்டு அங்கேருந்து பில்லெல்லாம் போட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. கண்டிப்பாக இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்குறேன். பாய்.